இப்போ தான் சொன்னேன் லூஸ் கான்ட்ராக்ட் இருந்தால் வந்து எங்கள் நெருப்பு வரும். லூஸ் கான்ட்ராக்ட் நெருப்பு வருதா? நான் கொஞ்சம் இன்னும் பொறுமையாக பார்க்குறேன். அதுதான் எப்பயுமே வந்து கரெக்டாக கனெக்ட் பண்ணிங்க நியூட்ரல் மட்டும். ஏன்னா லூஸ் கான்ட்ராக்ட்னா அங்கே வந்து எரிஞ்சு எழுத்து மெல்ட் ஆகி கட் ஆகிடும். நம்ம இந்த ஃபால்ட் தான் அல்டைம் பண்ணியிருக்கோம். அது எப்படி பண்ண பார்த்துலாம். இது இந்த ஃபால்ட்டு தான். மீட்டர் லைன் வரும், ஆனால் வந்து வீட்டில் வந்து ஃபேனு லைட்டு ஓடாது. அப்படி என்ன ஃபால்ட்டுன்னு கண்டுபிடிக்கணும்னா மீட்டரில் வருது. சப்போஸ் மீட்டரில் வந்துச்சுன்னா அதிலேருந்து நம்ம பீஸ்கேலில் பார்க்கணும். பீஸ்கேலே வரும். பீஸ்கேல் வந்துச்சுன்னா நெக்ஸ்ட் வந்து பீஸ்கேலேருந்து சேஞ்ச் வரும். ஆன் ஆஃப் சுவிட்சு சேஞ்சில் ஆன் ஆஃப் சுவிட்சு. ஆன் ஆஃப் சுவிட்சுலையும் கீழே பார்த்துங்க. கீழே வருது. கீழே அந்த அவுட்புட் மேலே போகும். மேலே செக் பண்ணிங்க. ஓகே, மேலே வந்துச்சுன்னா அங்கேருந்து எடுத்துகிட்டு வந்து அந்த அவுட்புட்டை தந்து சேஞ்சரில் கொடுப்பாங்க. கீழே இந்த சேஞ்சர் பார்த்துருப்பீங்க, நிறைய பேர் பார்த்துருக்கீங்கன்னு நினைக்கிறேன். ஒரு சிலர் பார்த்துருப்பீங்க. சேஞ்சர்னால் இது வந்து ஜென்ரேட் லைனு. கீழே மேலே வந்து இபி, கீழே வந்து ஜென்ரேட் கன்வெர்ட் பண்ணிக்கலாம். இது வந்து ஆஃபு, கீழே வந்து ஜென்ரேட் ஜென்ரேட்டு, மேலே வந்து இபி. ஓகேவா? இப்போ வந்து லைன் வருது, ஆனால் வந்து ஒர்க் ஆகலை லைட்டு. ஓகேவா? ஒரு லைட்டு, ரெண்டாவது, மூணாவது எரியுது. ஆனால் நியூட்ரல் பாருங்கள், நியூட்ரல் லைன் வருது. நியூட்ரல் ஆனால் ஆக்சுவலாக லைன் வரக்கூடாது. அப்படின்னா என்ன ஃபால்ட் வரும்னா நியூட்ரல் வந்து கட் ஆகிடுச்சுன்னா ரிட்டர்ன் கரண்ட் வருது. அது வந்து டேஸ்ட் பண்ணி நம்ம தான் கண்டுபிடிக்கணும். இது வந்து இபி அவுட்புட் போகுது. இது வந்து இன்புட். எப்பவுமே இன்புட் கீழே எடுப்பாங்க, அவுட்புட் மேலே எடுப்பாங்க. ஆனால் மேலே வருது. இதில் வரும். இப்போ வந்து மேலே அவுட்புட்டில் ப்ராப்ளமாக இன்புட்டில் ப்ராப்ளமாக நியூட்ரல் கட் ஆகிடுச்சு செக் பண்ணுறதுக்கு இதை ஆஃப் பண்ணிவிடுங்க. ஆஃப் பண்ணிட்டு இப்போ கீழே செக் பண்ணி கீழே வரும் லைனு. ஓகேவா? இதில் வரல. மேலே பாருங்கள், மேலே எதுவுமே வராது பேசு. கீழே மட்டும் லைன் வரும். அப்போனா நியூட்ரல் கட் ஆகிருக்கு. வந்து இன்புட்லேயே கட் ஆகிட்டுருக்கு. இன்புட்லாம் இங்கேருந்து அந்த இங்கே வரும். ஆனால் பார்த்துங்க, கட் ஆகிடுச்சுன்னா எப்பவுமே நியூட்ரல் லிங்க் தருவாங்க. நியூட்ரல் லிங்க்லேருந்து கட் ஆகிடுச்சு. இப்போ வந்து இதை ஆன் பண்ணிங்கன்னா ரிட்டர்ன் கரண்ட் இங்கே வரும். இப்போ நான் கட் பண்ணிட்டேன். இங்கே எரிஞ்சு போனால இங்கே வந்து நான் கட் பண்ணிட்டேன். லைன் வருதா? இதே வந்து நான் நியூட்ரல் கனெக்ட் பண்ணிட்டேன்னா இந்த கரண்ட் வந்து ரிட்டர்ன் வராது. ஓகேவா? இப்போ வந்து நியூட்ரல் லிங்க் போட்டு நம்ம கனெக்ட் பண்ண போகிறோம். இப்போ இதில் வந்து எத்தனை வந்து கட் ஆகிடுச்சு, லைன் வரல. ஏன்னா வந்து போர்டு வந்து ஃபிட் பண்ணிட்டாங்க. அதில் வந்து இந்த ஒயரை ரிமூவ் பண்ணி இதில் கனெக்ட் பண்ணி இதில் வந்து அவுட்புட் இதை எடுக்க போகிறோம். சிம்பிள் தான். கொஞ்சம் எக்ஸ்பிளைன் பண்ணது கொஞ்சம் தெளிவாக, அதனால் கொஞ்சம் எக்ஸ்பிளைன் பண்ணுறோம். இது ரிமூவ் பண்ணிக்கலாம். ஏன்னா வந்து ரிட்டர்ன் கரண்ட் வரும். இப்போ வந்து நம்ம நியூட்ரல் கட் ஆகி சொல்லியிருந்தோம். நியூட்ரல் பார்த்தா இங்கேயே எரிஞ்சிட்டு இருக்குது. எரிஞ்சிட்டு இந்த ஸ்க்ரூலாம் எல்லாம் வந்து பன் ஆகி ஓப்பன் பண்ண முடியாத போயிடுச்சு. அதனால் இப்போ அவுத்துட்டு ரிமூவ் பண்ணிட்டு இங்கே ஹோல்ஸ் போகிற மாதிரி லைட்டாக கனெக்ட் பண்ணுற மாதிரி கனெக்ட் பண்ணியிருக்கேன். இப்போ வந்து ரெடி பண்ணிடலாம். நெக்ஸ்ட்டு வந்து இபி ஆஃபீஸில் போய் நம்ம கம்ப்ளைண்ட் பண்ணணும். மீட்ரு எரிஞ்சு போயிடுச்சு. அவங்க கம்ப்ளைண்ட் பண்ணாங்கன்னா புது மீட்ரு தந்து மாட்டுவாங்க. இப்போ வந்து நான் ஒர்க் ஆகிற மாதிரி ரெடி பண்ணுறோம். ரெடி பண்ணிட்டு இபி ஆஃபீஸ் போய் நம்ம வந்து கம்ப்ளைண்ட்டை வந்து எழுதுறோம். அது எப்படி எழுதுறது காட்டுறேன். அண்ட் இது எப்படி கனெக்ட் பண்ணது சொல்லிடுறேன். வராது. ஆக்சுவலாக வந்து நம்ம மீட்ரு ரிமூவ் பண்ணக்கூடாது. இங்கே வந்து எரிஞ்சிச்சுனால தான் நான் வந்து ரிமூவ் பண்ணியிருக்கேன். எரிஞ்சிச்சு அங்கே இப்போ வந்து அவுக்க முடியல. அதனால தான் நம்ம வந்து ரிமூவ் பண்ணியிருக்கோம். இல்லை வந்து இபிக்காக தான் வந்து ரிமூவ் பண்ணோன்னா லெட்டர் எழுதி கொடுத்தா நம்ம ரிமூவ் பண்ணோம். இப்போ சப்போஸ் இப்போ வந்து முடியல, அதனால தான் நம்ம ரிமூவ் பண்ணியிருக்கோம்.
கனெக்ட் பண்ணிடலாம். கனெக்ட் பண்ணாமல் இபி ஆஃபீஸில் போய் கம்ப்ளைண்ட் எழுதணும். என்னென்னா இந்த அட்ரஸ் போட்டு எந்த மீட்ரு அட்ரஸ் போட்டு மீட்ரு இது நம்பர் போட்டு அண்டு எரிஞ்சு போச்சுன்னு டீட்டெயில் எழுதணும். எழுதிட்டு வந்து அவங்க வந்து சேஞ்ச் பண்ணுறவங்க 1 வீக்குள்ளே 15 நாளுக்குள்ளே அவங்க சேஞ்ச் பண்ணிடணும். நம்ம வந்து இப்போ இதை கனெக்ட் பண்ணிக்கலாம். இப்போ வந்து இதில் இபியில் நேரில் டேரெக்டாக தான் இருக்குது. கனெக்ட் பண்ணுறேன். பேச கனெக்ட் பண்ணிவிட்டு நான் வந்து நியூட்ரல் கனெக்ட் பண்ணுறேன். ஓகேவா? லைன் தானே அது? நியூட்ரல் அதான் நியூட்ரல் குத்துன லைட் எரியல. நியூட்ரல் குத்துன லைட் எரியுதா? நம்ம மெயினாக தான் ஒர்க் பண்ணுறோம். நீங்கள் பார்த்து பண்ணுங்கள். ஆக்சுவலி ஆனால் நம்ம மெயினில் ஒர்க் பண்ணிட்டோம். ஒரு ஃப்ளக் பாயிண்டில் வந்து நம்ம தெரியாத கையை வச்சுட்டேன். பிடிச்சிங்கன்னு ஒரு 5 நிமிஷமாக கரண்ட் வச்சுது. அது வந்து எக்ஸ்பிளைன் பண்ணுறேன் ஒரு வீடியோவில். அது எப்படி கரண்ட் ஆச்சுன்னு ஒயர் நம்ம மாற்றி கொடுத்துருந்தாங்க. நம்ம மெயினில் ஒர்க் பண்ணுறோம். ஆனால் வந்து ஒரு ஒர்க் பண்ணுவேன். இது வந்து நான் டேரெக்டாக பண்ணுறேன். நீங்கள் வந்து டேரெக்டாக பண்ணாதீங்க. மெயின் ஆஃப் பண்ணிட்டு நான் இபி கார்டு சொல்லிட்டு ஆஃப் பண்ணேன். ஓகே, இப்போ வந்து கனெக்ட் பண்ணிட்டு அந்த பாக்ஸை க்ளோஸ் பண்ணிக்கலாம். ஓகேவா? இப்போ வந்து லைனிங் வந்துருக்கும். இப்போ நியூட்ரல் ஒயரை வந்து இதில் கனெக்ட் பண்ணிடணும். இந்த நியூட்ரல் வந்து எக்ஸ்ட்ராவே இருக்கட்டும், வேஸ்டேஜ் பண்ணோம்னா எக்ஸ்ட்ரா இருக்கட்டும். நியூட்ரல் ஷாக் அடிக்காதுண்ணா? நியூட்ரல் ஷாக் அடிக்காது. அதனால் நியூட்ரல் சொல்லிட்டு கை வச்சிடாத. நான் கை வைக்கிறேன்னு நினைக்கிறேன். அது இபி இதில் கரண்ட்டு மேலேருந்து வருது. இபி இல்லை, ரூம் போகிறது. அந்த இதுக்கு போகுதா? வீட்டுக்கு போகிறது. மேலே வருதா? மேலே வருது தானே இது சொன்னேன். என்ன பசங்க வீடியோவில் சொன்னீங்கன்னா மேலே வருது போகிறது. அப்போ கீழே தான் வர்றது இன்கமிங். ஓ, இப்போ வந்து கனெக்ட் பண்ணிட்டேன். இப்போ நியூட்ரல் வந்து நம்ம கனெக்ட் பண்ணிட்டோம். நியூட்ரல் வந்து உள்ளே அவுட் கோயிங்கில் உள்ளே தருவாங்க போர்டு இன்ஸ்டால் பண்ணும்போது. போர்டு வந்து இப்போ ரிமூவ் பண்ண முடியாது, நான் ஓப்பன் வச்சுருக்கேன். இது வந்து எக்ஸ்ட்ரா ஒயர் இருக்குது. சப்போஸ் என்ன ஒரு திரும்பி இருந்துச்சுன்னா அதனால் எக்ஸ்ட்ரா வச்சுருக்கேன். ஏன்னா கட் பண்ண வேஸ்டேஜை போட்டு நீட்டாக விட்டேன். அண்ட் அவள் தான் பேசி இப்போ வந்து பீஸ் கார் போட்டு ரன் பண்ணி போகலாம். கரெக்டாக இப்போ ஒர்க் ஆகும். ஏன் சப்போஸ் இங்கே வந்து நியூட்ரல் இதில் வந்து எரிஞ்சுதுன்னா இங்கே லூஸ் கான்டாக்ட் எதனா இருந்ததுன்னா, லூஸ் கான்டாக்ட்னா கண்டிப்பாக எரியும். மீட்ரு எரிஞ்சுன்னா இங்கே பாருங்கள் லக் பண்ணி காட்டு கிட்டங்க இந்த லைனே எரிஞ்சு போயிடுச்சு. நியூட்ரலில் கனெக்டர் எரிஞ்சு போயிடுச்சு. அதனால் வந்து லூஸ் கான்டாக்ட் மட்டும் மெயினில் இருக்கக்கூடாது. மெயினில் இருந்துன்னா கண்டிப்பாக அதேமாதிரி ஃபால்ட் வரும்.
ஃபால்ட் வந்து ஓவர்லோட் யூஸ் பண்ணும்போது அங்கே ஹீட் ஆகி அந்த இடமே மெல்ட் ஆகிடும், வந்து கட் ஆகிடும். அவ்வளோதான், சிம்பிளாக நம்ம கனெக்ட் பண்ணியிருப்போம். இப்போ எல்லாம் கனெக்ட் பண்ணிவிட்டு இப்போ ஆன் பண்ணுறேன். இப்போ வந்து நியூட்ரலில் கரண்ட் வராது, ஓகேவா? பேசுகிற மட்டும் தான் கரண்ட் வரும். அது எங்கே சவுண்டு வரும், அதான் மாற்றணும், கம்ப்ளைண்ட் பண்ணணும், போயிட்டு லெட்டர் எழுதிட்டு வரணும். இதேமாதிரி இபி கார்டு வந்து ஜெராக்ஸ் எடுத்துக்கணும். ஜெராக்ஸ் எடுத்துகிட்டு நெக்ஸ்ட் வந்து இதேமாதிரி லெட்ரு மீட்ரு பன் ஆயிடுச்சுன்னு ஒரு கம்ப்ளைண்ட் எழுதி கொடுத்துட்டு பின் பண்ணிவிட்டு இபி ஆஃபீஸில் வந்து கொடுத்துட்டா முடிஞ்சிச்சு. இப்போ வந்து மீட்ரு வந்து எரிஞ்சு போச்சு. நம்ம வந்து லெட்ரு நான் இபி ஆஃபீஸில் கொடுத்தேன். இபி ஆஃபீஸில் வந்து கம்ப்ளைண்ட் பண்ணுவோம். 10 பேர் அவங்க வந்து சைன் போட்டுருவாங்க. சைன் போட்டு வந்து போர்மேன் வந்து செக் பண்ணிட்டு நம்ம மீட்ரு வந்து மாற்றி தருவாங்க. இது வந்து ப்ராப்பராக பண்ணோம். நம்ம வந்து எலக்ட்ரிஷியன் ஒர்க் வந்து இதுலேருந்து தான் வரணும். இதுக்கடுத்து வந்து இபி கார்டு வந்து தான் பார்ப்பாங்க. இது வந்து இப்போ லெட்டர் ஆகி கொடுத்துருவோம். இப்போ வந்து இபி கார்டு வந்து சேஞ்ச் பண்ணுறோம். என்ன பண்ணுறேன், பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், பிடிச்சிருந்தா டிஸ்லைக் பண்ணுங்கள், ரொம்ப பிடிச்சது. இந்த மாதிரி பேச்சு நிறைய வீடியோ வரும், மிஸ் பண்ண பீஸ் அப்படி மை சேனல்.